வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், உபாகமம் அதனுடைய 30ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 3வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். அதில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது: உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது, திரும்ப சேர்த்து கொள்வார். He will restore you. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. இந்த வாரத்திற்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, அவர் உங்களை திரும்ப எழும்ப பண்ணுவார், உங்களை திரும்ப சேர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு பல காரியங்களில் உடைக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை பலவீனத்தோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, குடும்பத்தில் இன்னல்கள், நெருக்கங்கள், கண்ணீர், கவலைகள் என்கிற பல பேர்டன்ஸோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை குடும்பத்தால் தள்ளப்பட்டிருக்கலாம், மனிதர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம், உறவுகளால் உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிற இந்த வசனம். இந்த வார்த்தை யாருக்கு பேசப்பட்ட வார்த்தையானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். இஸ்ரவேல் என்பதற்கு மூல பாஷையில் ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனோடு போராடுகிற தேவ ஜனங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனோடு போராடுகிறவர்களை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் என்று அழைக்கிறார். இந்த இஸ்ரவேலுக்கு மூல பாஷையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அர்த்தம் ஆண்டவரோடு போராடுகிற ஜனங்கள் என்ற அர்த்தம். ஏனென்றால் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். அவன் தன்னுடைய மனைவியோடு கூட தன்னுடைய ஆடு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் வருகிறான். லாபானுடைய வீட்டிலிருந்து வருகிறான். வரும்பொழுது ஏறத்தாழ 20 வருஷம் போராட்டத்திற்கு பிறகு ஒரு நாள் இரவு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்பொழுது அந்த இரவு நேரத்தில் யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளே ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர், நீ யார் என்று கேட்கிறார். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், நான் யாக்கோபு என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், இனி நீ யாக்கோபா இராமல் இஸ்ரவேலாக மாற்றப்படுவாய் என்று சொன்னார். ஏனென்றால் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபு மனுஷனோடு மாத்திரமல்ல தேவனோடு போராடுகிறவனாக இருந்தான். ஏனென்றால் அந்த இரவு நேரத்தில் ஆண்டவரிடத்தில் அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரை நான் உம்மை விடுவதில்லை என்று வைராக்கியமாக தேவனை பிடித்து கொண்டார். அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேலை தேவனோடு போராடுகிற ஜனமாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம மனுஷனோடு போராடிட்டு இருக்கிறோம், வியாதியோடு போராடிட்டு இருக்கிறோம், பல காரியங்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். பல நேரத்தில் நம்ம யுத்தம் பண்ண போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை பார்த்துட்டு இருக்கிறோம். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தலையீடு போடுறதுனால நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே நீர் எனக்கு இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் அப்பா, நீர் என்னை விசாரிப்பீர், என் நெருக்கத்தை மாற்றுவீர், என் நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவ கரங்களில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எப்படி யாக்கோபை ஒரு இஸ்ரவேலாக மாற்றி ஒரு திரள் கூட்டமாக கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, அதே போல உங்களையும் உங்கள் நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்ற அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹalleluya. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், திரும்ப சேர்த்து கொள்வேன், திரும்ப மறுபடியும் உயர்த்துவேன். வசனம் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறது, உன் சிறையிருப்பை திருப்புகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை பண கஷ்டம் என்கிற சிறையிருப்புக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஒருவேளை வியாதி என்கிற சிறையிருப்பு, ஒருவேளை குடும்பத்தில் போராட்டம் என்கிற சிறையிருப்பு, பலவிதமான சொல்ல முடியாத அடிமைத்தனமாகிய சிறையிருப்புக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு மேலையும் ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லுகிறார், அவர் உங்கள் சிறையிருப்பை
மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பவுலும் சீலாவும் ஆராதிக்கும் பொழுது அந்த இரும்பு தாழ்பாளுக்குள்ளே தேவனுடைய மகிமை கடந்து வந்தது, தேவ பிரசன்னம் கடந்து வந்தது. கட்டி போட்டிருக்கிற சங்கிலிகள் உடைந்து போனதாம், அந்த இரும்பு தாழ்பாள்கள் அசைய ஆரம்பித்தது. அதே போல தேவ ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் ஆண்டவர் கொடுக்கிற மிக தெளிவான ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்கள் சிறையிருப்பை உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்து, உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ, எந்தெந்த சூழ்நிலையில் உங்களை சிறைப்படுத்தி வைச்சாங்களோ, எந்தெந்த சூழ்நிலையில் உங்களை மோசமான நிலைமையில தள்ளாங்களோ, அவர்களிடத்திலிருந்து உங்களை மறுபடியும் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எகிப்தின் கீழே அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில இஸ்ரவேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான நெருக்கமான சூழ்நிலை, போராட்டங்கள், எப்படி தப்பித்து செல்வது தெரியவில்லை. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். மோசையை கொண்டு வருகிறார். அந்த இடத்திலிருந்து ஜனங்களை, இஸ்ரவேல் என்கிற ஜனங்களை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தது போல இந்த நாளில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். எதிர்பார்க்க முடியாத அற்புதங்களை செய்ய போகிறார். என்ன செய்யணும் தெரியுமா? தேவனோடு போராடுறது பரவாயில்ல, மனுஷனோடு போராடுறது நிப்பாட்டணும். இன்னைக்கு கடந்த நாட்களில் கேள்விப்படும் பொழுது ஒரு பெந்தேகோஸ்த் விசுவாசியை குறித்து ஒரு காரியத்தை என்னிடத்தில் ஒருவர் பகிர்ந்து கொண்டார். அதை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு லேண்டில் நிறைய மரம் வைத்திருந்தார். அந்த மரத்தை விற்கும்படியாக அவர் வைத்திருந்த விலை ஏறத்தாழ 6 லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மரத்தை 6 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அப்போது நம்ம அந்த விசுவாசி என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு சொல்கிறாரு, இல்லைப்பா இது ஒரு 5,50,000 ரூபாய்க்கு தான் போகும், அதுக்கு மேலெல்லாம் போகாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி எல்லா மரத்தையும் நான் வெட்டிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறார், இல்லைப்பா அது 6 லட்சம் ரூபா கிடச்சாதான் நான் கொடுப்பேன், இந்த 5,5 லட்சம் ரூபாய்க்கு நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. நம்ம விசுவாசியும் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி பார்க்குறாரு, எப்பா கொஞ்சம் உதவி பண்ணு, ஒரு 5,50,000 ரூபாய் தர்றேன், முடிச்சிருவோம் டீல் அப்படிங்கிறார். அவர் பிடிச்சபடியில் நிற்கிறார். 6 லட்சம் ரூபாய் கிடைச்சாதான் கொடுப்பேன் அப்படின்னு நிற்கிறார். கடைசியில் நடந்த காரியம் என்ன தெரியுமா? பெந்தேகோஸ் விசுவாசிக்கு பயங்கர கோபம் வந்துட்டு, கோபம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்ட்டெல்லாம் சொன்னாராம், இனி யாரும் இவங்கிட்ட மரத்தை வாங்கக்கூடாது, இது நாசமாக போனாலும் பரவாயில்ல, இது கெட்டு போனாலும் பரவாயில்ல, இவன் இந்த மரத்தை விற்கக்கூடாது, இவன் எப்படியாலும் நாசமாக போட்டுன்ட்டு பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்லி வச்சு வர்றவங்க போகிறவங்ககிட்டலாம், இல்லை இந்த மரம் அவ்வளோத்துக்கெல்லாம் போகாது, 4 லட்சம் ரூபா தான் போகும். எப்படிப்பட்ட மனுஷர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உனக்குள்ளே இருந்தால் நீ ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ வேண்டும். இந்த உலக பிரகாரமான வேஷத்தோடு வாழக்கூடாது. போகிற சபையை குறித்து, போகிற இடத்தை குறித்து எதுவும் தேவையில்லை. வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா? வெளிவேஷத்தை ஆண்டவர் பார்க்கல. உள்ளான மனுஷத்துல உண்மையான பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை. சிலர் பார்ப்பாங்க வெளியரங்கத்தில் நல்லா இருக்குது, வெளியரங்கத்தில் சபைக்கு போகிறாங்க, வெளியரங்கத்தில் வெள்ளையும் போட்டிருக்கிறாங்க, வெளியரங்கத்தில் பேச்சு நல்லா இருக்குது, பழகி பார்த்தா தான் தெரியும். ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், மனுஷன் வெளிப்பிரகாரமான காரியத்தை பார்க்குறான், ஆனால் நானும் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். எனக்கு வெளியரங்கமான இன்ஷியல் நமக்கு தேவையில்லை. எந்த சபைக்கு போகிறோம் அது தேவையில்லை. நம்ம தேவ பிள்ளையா வாழ்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் உன்னுடைய இடத்திற்கு திருப்புவேன், ரிஸ்டோர் பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன், நெருக்கங்களை மாற்றுவேன், உன் கண்ணீர் மாறும் என்று தேவன் சொல்லுகிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விடவும் நினைக்கிறத விடவும் அற்புதமான காரியங்களை செய்ய அவர் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. யோசபாத்துடைய வாழ்க்கையில மனுஷனை நம்பவில்லை, தேவத்தை நம்புகிறார். ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? தேவனை துதிக்கிற ஒரு கூட்டத்தை அந்த பட்டாளத்தின் முன்பதாக அவர் நிப்பாட்டுகிறார். துதிக்க 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 எதிரை வந்தவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். துதிக்க 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 அவருக்கு எதிர்த்து எழும்பின ஒவ்வொரு ஜனங்களும் சிதறடித்து ஓட ஆரம்பித்தார்கள். காரணம் என்ன தெரியுமா?
தேவன் யோசபாத்தோடு கூட இருந்தார். ஏனென்றால் அவன் தேவனை துதிக்கிறவனாக காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில தேவனை துதிச்சு பாருங்க, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். தேவனை ஆராதித்து பாருங்கள், பலவீனங்கள் மாறும். தேவனை துதித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களையும் உடைக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள. ஏன்னா இன்னைக்கு ஜனங்களுக்கு தேவை ஆசீர்வாதம் தான். இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் தேவை. எனக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் நான் விரும்புகிற ஒரு காரியம், ஐயா நான் நல்லா இருக்கணும், ஐயா என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறணும், ஐயா என்னுடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கம் மாறணும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்புகள் மாறணும். இதுதான் நம்முடைய எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது, ஏக்கமாக இருக்கிறது. இந்த காரியங்கள் நடக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய 3 காரியத்தை சொல்ல போகிறேன். இன்னைக்கு பேப்பரில் சூப்பராக சில அட்ராக்டிவான ஆஃபர்லாம் போடுவாங்க. 1+1 ஃப்ரீ அப்படின்னு போடுவாங்க. பார்த்தா ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கினா இன்னொரு ஆப்பிள் ஐஃபோன் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பான். ஒரு ஆப்பிள் ஐஃபோனுக்கு விலை எவ்வளவு? ஏறத்தாழ 60,000 ரூபாய். 60,000 ரூபாய் கொடுத்தா 2 ஃபோன் கிடைக்குமான்னு வேகமாக கடைக்கு போவான். கடையில் போயிட்டு கேட்பான், ஐயா இவ்வளவு பெரிய ஆஃபர் போட்டிருக்கிறீங்க, மெகா சேல்ஸ் போட்டிருக்கிறீங்க, எப்படி உங்களால் இந்த 2 கொடுக்க முடியுது? எனக்கு 2 ஃபோன் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருக்கிறாங்களா பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. அப்போ தான் நமக்கு புரியும், அப்போ இந்த 2 ஃபோனே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது. அவன் சொல்றத செஞ்சாதான் நமக்கு என்ன கொடுப்பான்? 1+1 ஆஃபர். இதே போல ஆண்டவர் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற வேண்டுமானால், இந்த சூழ்நிலை நம்மை விட்டு மாற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை இதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இஃப் யூ டூ தட், நீ இதை செய்யும் பொழுது நான் உனக்காக இந்த காரியத்தை செய்வேன்ப்பா. நீ உன்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக உன் சிறையிருப்பை மாற்றுவேன். எனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் நான் உடைப்பேன் ஆண்டவர் சொல்றார். என்னன்னு பார்ப்போமா? 3 காரியம் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது வாசிக்கும் பொழுது உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய முந்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது 2ஆவது வசனத்தை வாசிக்க போகிறோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பணும்னு எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதியிருக்குது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கான முதல் காரியம் என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து வெளியே கூட்டு வரார் ஆண்டவர். இப்போ மோசே சொல்றாரு, நான் ஆண்டவரோடு கூட பேச வேண்டும், ஐ வாண்ட் டு பி வித் காட், தேவனோடு கூட சில காலங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மலையின் மேலே ஏறி போறார். போகும்போது எல்லாரும் வாழ்த்தி அனுப்புறாங்க, பரவாயில்லப்பா போயிட்டு சீக்கிரம் வந்துரு, we will be waiting for you. ஏன்னா நீ தான் எங்களுடைய தலைவன், நீ தான் ரெப்ரசன்டேட்டிவ். எதுக்கு? அந்த எகிப்திலிருந்து கானானுக்குள்ள கூட்டிட்டு போக நீ தான் எங்களுக்கு தலைவன் அப்படின்னு நிற்கிறாங்க. மேலே போயிட்டாரு. மேலே போயிட்டு அந்த கட்டளைகளை வாங்கிட்டு கீழே வர்றாரு. கீழே வந்து பார்க்கும் பொழுது நம்ம ஆட்கள் தேவனை விட்டு அந்த பரிசுத்த தேவனை விட்டுட்டு ஒரு அழகான மாட்டுக்குட்டியை செஞ்சு வச்சிருக்கிறான். தங்கத்தில் ஒரு அழகான ஒரு மாட்டு சிலையை செஞ்சு வச்சிருக்கிறான். நம்ம ஆளுக்கு மேலேருந்து வரும்போது ஒன்றும் புரியலை. மேலேருந்து பார்க்கிறாரு, எப்பா அவர் தானே தெய்வம், அவர் தானே வழி நடத்தினாரு, அவர் தானே காப்பாத்தினாரு. ஆனா நான் இல்லாத 40 நாட்கள்ல இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியடா, இப்படி ஒரு அயோக்கியத்தை பண்ணிட்டியே. அந்த 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 10 கட்டளைகளுக்கு தூர போட்டு கீழே ஓடி வரார். வந்து பார்த்தா அவங்க சொல்றாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், உங்களுக்காக காத்து கொண்டே இருந்தோம், ஆனால் நீர் வரவில்லை. எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டாமா? நாங்கள் பேசுவதற்கு ஒரு தெய்வம் வேண்டாமா என்று கூக்கரலிட்டு ஒரு அழகான கண்ணுக்குட்டியை செய்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதை செய்ய சொல்லுகிறார் தெரியுமா? இப்படிப்பட்ட அனுபவத்தை விட்டுவிட்டு, இப்படிப்பட்ட மாய்மாலமான வாழ்க்கையை விட்டுவிட்டு, இப்படிப்பட்ட அசுத்தமான வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமுள்ள தேவனை மாத்திரம் ஆராதிக்க அவருக்கு பின்னாடி வர்ற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இன்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை அக்கிரமமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வெளியே நான் விசுவாசி தான்யா, வெளியே நான் வெள்ளையும் தான் போட்டிருக்கிறேன், வெளியே நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்றேன்,
வெளியரங்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், இருதயம் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதா. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வேறு தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை விட்டுட்டு வெளியே வா, இந்த சிலை வழிபாடை விட்டுட்டு வெளியே வா, இப்படிப்பட்ட அக்கிரமமான வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வா. நான் உன்னை மறுபடியும் சேர்த்து கொள்வேன், மறுபடியும் உன்னை ரெஸ்டோர் பண்றேன், மறுபடியும் உன்னை உயர்த்துகிறேன், மறுபடியும் எங்கெல்லாம் உடைந்து போனீர்களோ அதே ஸ்தானத்துல உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனாக நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சிறந்த தேவனை தான் நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் ஒரு காரியம் இருக்கணும், ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் செய்வீர், நீர் எனக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவீர், நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறேன் சொல்லி பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எதிர்பார்க்க முடியாத நன்மையான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்தார், நல்ல பலனை கொடுத்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான பாவத்தை செய்தான். தேவனுடைய பிரசனம் அவனை விட்டு எடுபட்டது, தேவனுடைய பிரசனம் அவனை விட்டு காணாமல் போனது. இப்பொழுது ஒரு குரங்கை போல் நின்று கொண்டிருக்கிறான். பெலிஸ்தரின் படைகள் சூழ்ந்திருக்கிறது, இவனை ஏளனமாய் பார்க்கிறார்கள். ஒரு குரங்க போல, அறிவு கட்டவன்டா இவன் ஒரு அறிவில்லாதவன், இவன் ஒரு முட்டாள் என்று சொல்லி அவனை வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிம்சோன் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன பண்றாரு தெரியுமா? அந்த தேவாதி தேவனிடத்துல, ஆண்டவரே மறுபடியும் நான் வர்றேன்ப்பா, நான் செய்தது தவறு தான், என்னை ஒத்துக்கொள்ளுகிறேன், ஆண்டவரே நான் செய்தது பாவம் தான், என்னை மன்னித்து கொள்ளும், இனி இந்த தவறை நான் செய்ய போவதில்லை, என் கஷ்டங்களை மாற்றும் என்று கேட்கிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார், மறுபடியும் அவனை ரிஸ்டோர் பண்றாரு. வசனம் சொல்லியிருக்கிறது, அவன் உயிரோடு இருந்த நாட்களில் அவன் கொன்றவர்களை பார்க்கிலும் அவன் மரிக்கும் பொழுது அவன் கொலை செய்த ஜனங்கள் பெலிஸ்தியர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஆண்டவர் கொடுப்பார். எப்போ கொடுக்கிறார் தெரியுமா? இந்த தேவையில்லாத காரியங்களெல்லாம் விட்டுட்டு, அருவருப்பான காரியத்தெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்த, ஆண்டவரே என் கஷ்டத்தை மாற்றும், என் நெருக்கத்தை மாற்றும் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேலே உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ரெண்டாவது, வேகமாக இன்னொரு காரியத்திற்குள்ளே நான் கடந்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தை நான் மறுபடியும் வாசிப்போம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாக கர்த்தருக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் என்ன பண்ணோம்? ரெண்டாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். உன் சிறையிருப்பு உடைக்கப்படணும்னா, உங்க நெருக்கம் மாறணும்னா, உங்களுடைய போராட்டங்கள் மாற வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிற ரெண்டாவது காரியம், நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை ஆராதிக்கணுமா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலரை பார்க்கும்போது புருஷன் சபையில் இருப்பார், மனைவி வீட்டில் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் சொல்லுவாங்க, ஐயா சாயந்தரம் கெஸ்ட்டு வர்றாங்க, ஈவினிங் வாரா, மருமகள் வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க, அதனால நாங்கள் சமையல் பண்ணி வைக்கணும். சில இடத்துல பார்த்தா புருஷன் சபைக்கு வர மாட்டார், மனைவி மட்டும் வருவாங்க. சில இடத்துல பார்த்தா புருஷனும் மனைவியும் வருவாங்க, பிள்ளைங்க சபையில் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஊருக்கெல்லாம் உபதேசம் தான், தன்னுடைய வீட்டில் ஒன்றுமே இருக்காது. இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. வெளியே பார்த்தா நல்ல சபையில் போய் அப்பாவும் அம்மாவும் ஞானஸ்தானம் எடுத்து வைராக்கியமாக இருப்பாங்க. ஆனால் மகன் தனக்கு மனம் போன வாழ்க்கையில் தேவையில்லாத தெய்வங்களை கும்பிட்டு கொண்டு தேவையில்லாத காரியத்தை செய்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பான். நல்லா யோசிங்க, இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை நமக்கு முக்கியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இருப்போமா தெரியாது. கடந்த நாட்களில் நாகர்கோயிலில் 2 முக்கியமான சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒருவருடைய வயசு ஏறத்தாழ 23 24 என்று சொன்னார்கள். குளச்சல் பக்கத்தில் வீடு, பைக்கில் வந்துட்டு இருக்கிறாரு, திடீர்னு கீழே விழுந்த மாதிரி மயங்கி விழுறாரு. விழுந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபர்மேஷன் வருது. அவரை காப்பாற்றி உடனே அவரை ஆம்புலன்ஸில் போட்டு
தக்கலை ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இவர் மரித்து போய் 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அவ்வளோதான் வாழ்க்கை. பார்க்கறதுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்காக ரொம்ப அழகாக இருக்கிறாரு. ஏறத்தாழ 34 வயசோ 35 வருஷம் தான் இருக்கும். வாகனத்தில் போயிட்டு இருந்தார், மயங்கி விழுந்தார், லைஃப் முடிந்து விட்டது. அதே போல் ஒரு சிஸ்டர் நடந்துட்டு இருந்தாங்க ரோட்டில். வேகமாக 2 பசங்க பைக்கில் வந்திருக்கிறாங்க. இடிச்சு தூக்குனா பாருங்க. 39 வயசு சகோதரி ஒரே நேரத்தில் மரித்து போனார்கள். 2 சின்ன பிள்ளைகள், பச்சிளம் பிள்ளைகள். புருஷன் ஆர்மியில் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. வாழ்க்கை முடிந்து போனது. இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. இருக்கிற வரை தேவனுக்கு பயந்து உண்மையா கீழ்ப்படிந்து ஒரு குடும்பமாக தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களையும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வசனம் உண்டு. யோவான் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் குடும்பத்தோட தேவனை ஆராதிக்கணும். ஏனென்றால் நான் மரித்து கண்களை திறந்து பார்க்கும் பொழுது நான் மாத்திரமல்ல, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என் புருஷன், என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் நான் எங்கே பார்க்கணும்? பரலோகத்தில் பார்க்கணும். ஐயா, ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் ஆசீர்வதிக்கிறார். நான் மட்டும் பரலோகம் போனால் போதும். இன்றைக்கி சில பெற்றோரை பார்க்குறோம், தான் மட்டும் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, தன்னை மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் மகனும் மருமகனும் மனம் போன போக்கு, மகளும் மருமகனும் மனம் போன போக்கு. உலகம் அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் எப்படி ரட்சிப்பப்பட்டு கொண்டீங்களோ அதே போல் உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். தேவ சபைக்கு கடந்து வரணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், அந்த பரலோக ராஜ்யத்தை எங்களை தயார்படுத்தும் என்று கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கட்டுகளை மாற்றுவேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் மாறல தெரியுமா? ஏதோ சம்திங் நம்ம லைஃப்பில் மிஸ் ஆகிட்டே இருக்குது. என்ன மிஸ் ஆகுது? நம்ம மட்டும் தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம், நம்ம மட்டும் தேவனை துதிக்கிறோம். ஆனால் பிள்ளைங்க வேலைன்னு ஓடுறான். பிள்ளை அந்த காரியம் இந்த காரியம் ஓடிட்டே இருக்கிறான். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே நான் மாத்திரமல்ல, as a family we will worship you. ஆண்டவரே ஒரு குடும்பமாக நாங்கள் ஆராதிப்போம், ஒரு குடும்பமாக உடைய நாமத்தை உயர்த்துவோம், ஒரு குடும்பமாக நாமத்தை, அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த 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 இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். நிச்சயமாக உங்களை அவர் செழிக்க பண்ணுவார். நிச்சயமாக நீங்கள் பார்க்கிற இந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையை விட்டு மறைந்து போகும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்க போகிறோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசியாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, சத்தியத்திற்கு செவி கொடுத்தால். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சத்தியத்திற்கு செவி கொடுத்தால். சத்தியத்துக்கு செவி கொடுத்தா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடமிருந்து உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். எப்போ பண்றாரு தெரியுமா? நீங்க அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல அதன்படி நடக்கும் பொழுது, நடக்கிறது மாத்திரமல்ல அதன்படி வாழும் பொழுது, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மறுபடியும் சிறையிருப்பு உடையும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கண்ணீர், நீங்கள் வடித்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் உங்களுக்காக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஏன் நாங்கள் விசுவாசி. நீங்கள் விசுவாசிங்கிறது முக்கியம் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? கிறிஸ்தவன் என்று சொல்வது முக்கியம் அல்ல, கிறிஸ்துவை உடையவன் என்று சொல்லுகிறதா முக்கியம். எனக்கு சொல்லுவாங்க, நான் இயேசுவை ஃபாலோ பண்றேயா, நான் இயேசுவை நம்புறேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இயேசு சொல்ற மாதிரி நடக்கிறீங்களா? இயேசு சொல்லியிருக்கிறது போல உங்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறீங்களா? வெளியே நல்லா தானே இருக்குது, வெளியே போற சபையோட பேர் நல்லா தானே இருக்குது, சபையில வர்ற கூட்டம் நல்லா தானே இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார்,
கைகளினால் கட்டப்பட்டது மாத்திரம் ஆலயம் அல்ல, இருதயமான ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். இன்னைக்கு மனுஷங்க எதை பார்த்து மார்க்கு போடுறாங்க தெரியுமா? சட்டையை பார்த்து, இருக்கிற காரியத்தை குறித்து, இருக்கிற ஆள்பலனை குறித்து தான் மார்க்க போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து மார்க்க போடுற தேவன் அல்ல. ஆண்டவர் செய்கிற ஒரே ஒரு காரியம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவன் எனக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையை வாழ்வானே ஆனால் பிதாவானவர் அந்த பரலோகத்தில் வரும் பொழுது கட்டி அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகம் நம்மளை பார்த்து ஏளனமாக தான் பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த உலகம் நம்மளை பார்த்து கேவலமாக தான் பார்க்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே வித்தியாசமாக இருக்குது. தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்ல. இந்த உலகம் உன்னை கைவிடும், இந்த உலகம் உன்னை வெறுமையாக்கி கொண்டே இருக்கும், இந்த உலகம் உன்னை நொறுக்கி கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் உங்களை அப்படி விட போகிற தேவன் அல்ல. உங்கள் சூழ்நிலையை உங்களுக்காக உங்களோடு கூட இருந்து நான் யுத்தத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, obey God and his commandments. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, சத்தியத்திற்கு செவி கொடுக்க வேண்டுமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் வந்தாலும் இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருடைய ஆராதனை விட்டுட்டு, ஆட்கள் வர்றாங்களோ வரவில்லையோ, கூட்டம் இருக்குதோ இல்லையோ, I want to worship my God. ஏனென்றால் அவர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் தான் என்னை வாழ வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தான் என்னை பாதுகாக்கிறார். அதனால அவருக்கு தான் முதலிடம் என் வாழ்க்கையில். அதுக்கு போக தான் குடும்பம், அதுக்கு போகிறதான் என் வேலைகள், அதற்கு பிறகுதான் என்னுடைய காரியங்கள். ஆள் கூட்டத்தை நம்பி ஊழியம் என்னுடையது அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஊழியம் அவருக்காக ஒரே ஒரு ஆத்துமாக ஆகிலும் தேவ சமூகத்தில் கொண்டு வர, தேவனுடைய காரியத்தை செய்ய, தேவனுடைய சமூகத்துக்கு நான் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, சத்தியத்திற்கு செவி கொடுத்தால். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் மறந்துட்டாங்க. இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு போனனால தான் சிதறடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், உடைக்கப்பட்டார்கள், வேதனைக்குள்ளே கடந்து சென்றார்கள். ஆனால் அவர்களுக்கு மேலே ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. என்ன வாக்குத்தத்தம்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் கானான் தேசத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் you must obey the commandments. தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது தேவ ராஜ்யம். இன்னைக்கு கல்யாண வீடு, சடங்கு வீடு, அந்த காரியம் இந்த காரியம் தூக்கி தூர போட்ட, ஆண்டவரே எத்தனை காரியம் வந்தாலும் சரி, ஆராதனை தான் எனக்கு முக்கியம். ஆண்டவரே எத்தனை சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, I give the first priority to the church of God. தேவ சபையில் சமூகத்தில் உட்கார்வதற்கு முதலிடத்தை கொடுக்கிற. ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சிறையிருப்பை திருப்புவேன், போராட்டங்களை மாற்றுவேன், கண்ணீரை மாற்றுவேன், நெருக்கங்களை மாற்றுவேன், சாப போராட்டங்கள் உடைந்து போகும். செய்ய வேண்டிய 3 காரியம் என்ன தெரியுமா? முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அந்த கெட்ட குமாரனை குறித்து வாசிக்கும் பொழுது, அவன் தேவனை விட்டு எவ்வளவாக தூரமாக சென்றாலும் ஒரு நாள் முடிவெடுக்கிறான், நான் என் அப்பாவிடத்தில் வர வேண்டும். நான் துரோகம் செய்தவன் தான், என் அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ ஒரு கேள்விக்குறியோடு வருகிறான். ஆனால் கிட்டே வரும் பொழுது அவங்க அப்பா வீட்டுக்கு மேலே நின்று பார்த்துட்டு இருக்கிறான். ஐயோ, என்னுடைய மகன் என்னை தேடி வரமாட்டானா, என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் நேசிக்கிற பிள்ளைகள் என்னை தேடி வரமாட்டானா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். வந்த உடனே அவனை கட்டி அணைத்து அவனுக்கு நல்ல ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி அழகான மோதிரத்தை போட்டு கொடுத்து சொன்னாராம், யூ ஆர் மை சன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று சொன்னாராம். இன்னைக்கு திரும்பி வந்து பார், நிச்சயமாய் உன் சூழ்நிலை மாறும். இன்னைக்கு திரும்பி வந்து பார், உன் நெருக்கங்கள் மாறும். இரண்டாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, நாட் ஒன்லி யூ, நீங்கள் மாத்திரம் அல்ல, குடும்பமாக தேவனை ஆராதிக்க வேண்டும். அதனால தான் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, நானும்
என் வீட்டாருமோ என்றால் பரவாயில்ல. இன்னைக்கு 2 பேர் 3 பேர் இருந்தால் போதும். தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எங்கு 1 or 2 பேர் இந்த நாமத்தினால் எங்கு தேவனை ஆராதிக்கிறீங்களோ ஐ வில் பி வித் யூ. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எனக்கு என்னுடைய விசுவாசம் தான். இன்னைக்கு பெரிய கூட்டத்தை நம்பி நாங்கள் இல்லை. எங்கள் விசுவாசம் ஒருத்தர் இருந்தாலும் போதும், நான் மட்டும் ஜெபிச்சா கூட போதும். என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேலே உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், தேவ வசனத்துக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. இந்த சர்ச் மெம்பரையா, நாங்கள் இப்படி கூட்டத்தில் உள்ளவங்க, நாங்கள் அந்த கூட்டத்தில் உள்ளவங்க, பெருமை பாராட்டுறதுக்கு தான் ஆட்கள் இருக்கிறான். நமக்குள்ள இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். நான் என் தேவ சத்தியத்துக்கு செவி கொடுப்பேன், கீழ்ப்படிவேன், வசனத்திற்கு கீழ்ப்படிவேன், தேவ சமூகத்துக்கு முதலிடத்தை கொடுப்பேன். நீங்க பேசுற வார்த்தைகளை நான் கேட்பேன்ப்பா. நீங்க பேசுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் செவி கொடுப்பேன். சொல்லி பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக சிறையிருப்புகளை மாற்றுவேன், நிச்சயமாக உன் எல்லா போராட்டங்களையும் உடைத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த 3 காரியத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக வருகிற நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் பொருளாதார சூழ்நிலையில் உங்கள் போராட்டங்கள், உங்கள் கண்ணீரை தேவன் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்க. எல்லாரும்